ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே தாறுமாறாக ஓடிய கார், நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து. காலாப்பட்டு மத்திய சிறையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். சிறை கண்காணிப்பாளரின் அதிரடி நடவடிக்கையால் பரபரப்பு. புதுச்சேரி ஜிப்மரில் செவிலிய அதிகாரி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதாக கூறி 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே எதிர்பாராத விதமாக கார் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுவை முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகரை சேர்ந்தவர் டாக்டர் சுஜித் குமார். இவர் பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலை கடற்கரை சாலை பாரதி பூங்கா அருகே காரில் வந்ததாக தெரிகிறது. அங்கு காரை நிறுத்த முயன்ற போது பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதாக தெரிகிறது. இதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்தது. இதில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 7 இருசக்கர வாகனங்கள் மீது கார் மோதியது. மேலும் அங்கு வாகனம் அருகில் நின்றிருந்த ராஜவேலு என்பவர் மீது கார் மோதியது. இதில் அவர் காயமடைந்தார். ராஜவேலு உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் சிறை கண்காணிப்பாளர் நடத்திய திடீர் சோதனையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதோடு பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் இயங்கி வரும் சிறப்பு அதிரடி படை மூலம் சிறைக்குள்ளேயே தடை செய்யப்பட்ட பொருட்கள் வீசப்படுவதாக சிறை கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் காவல்துறையினர் சிறை முழுவதும் சோதனை நடத்தினர். சிறையின் சமையல்கூட பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. விசாரணையில் சில நாட்கள் முன்பு சிறையில் இருந்து ஜாமீனில் சென்ற ரிஷிகுமார், ஆனந்த் ஆகியோர் நள்ளிரவில் முதலாவதாக உள்ள சிறை காம்பவுண்ட் ஏறி குதித்து உள்ளே சென்று 2வது காம்பவுண்ட் உள்ளே வீசியுள்ளதாக தெரிகிறது. சிறையில் உள்ள தாடி ஐயனார், சத்யா ஆகியோருக்கு போதைப் பொருள் வீசியது தெரியவந்தது. போதைப் பொருட்கள் சமையல்கூட பகுதியில் வேலை செய்யும் சிறைவாசிகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது. ஜிப்மரில் செவிலிய அதிகாரி பணியிடங்கள் நிரப்புவதற்காக போட்டித் தேர்வு நடைபெற உள்ளதால் விண்ணப்பதாரர்கள் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் எய்ம்ஸ் மற்றும் ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் 3500 செவிலிய அதிகாரி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மருத்துவ பணியிடங்களை அதிகரிக்க ஜிப்மர் நிர்வாகம் மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு கோப்பு அனுப்பியது. 947 பணியிடங்கள் புதிதாக உருவாக்க கோப்பு அனுப்பப்பட்டதில் 557க்கு உருவாக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. அதிகபட்சமாக 400 செவிலிய அதிகாரிய பணியிடங்களை உருவாக்க அனுமதி தந்தது. நாடு முழுவதும் நிரப்பப்பட உள்ள செவிலிய இடங்களுக்கு புதுச்சேரி ஏனாமில் தற்போது 454 செவிலிய பணியிடங்களை பூர்த்தி செய்ய முடிவு செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி செவிலிய அதிகாரி பொது தகுதி தேர்வு விண்ணப்பிப்போர் 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் ஆன்லைன் மூலமாக ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு ஜிப்மர் இணையதளத்தை அணுகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் என கூறி புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளனர். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலம் அதிக லாபத்தை பெற்றுத் தருகிறோம் என்று பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு பங்குகள் வாங்கவும் விற்கவும் ஏஐ பாட் ஏற்பாடு செய்து தரப்படும் என்ற தகவல்களும் பரவிக் கொண்டிருக்கின்றது. இதன் உண்மை என்று நம்பி அவர்களை தொடர்பு கொண்டால் முதலில் மோசடிக்காரர்களின் வாட்ஸ்அப் குழுக்கள், டெலிகிராம் குழுக்களில் சேர்த்து விடுவார்கள். பின்னர் அந்த குழுக்களில் எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். பின்னர் அதில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் ஏராளமானோர் அதில் சிக்கி தவிப்பார்கள். இதே போன்ற சம்பவம் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ளது. இதுபோன்று கடந்த வாரத்தில் மட்டும் 3 கோடி ரூபாய் பணத்தை இழந்ததாக 5 நபர்கள் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகார் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வரும் ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என்றும் அதேபோன்று பங்குகள் வாங்க விற்க ஏஐ பாட் வாங்குங்கள் என்று விளம்பரப்படுத்தினால் அதையும் நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தனியார் மார்பக பராமரிப்பு மையத்தின் திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் மருத்துவ மையத்தின் சார்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் 3D மேமோகிராம் வசதியுடன் கூடிய மார்பக பராமரிப்பு மையத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த புதிய மார்பக பராமரிப்பு மையம் புதுச்சேரியில் உள்ள லெனின் வீதி காமராஜர் சாலை சந்திப்பில் திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்ச்சியில் தனியார் மருத்துவ மையத்தின் நிறுவனர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன், அறுவை சிகிச்சை மற்றும் சுகாதார தொழிற்கல்விக்கான கௌரவ பேராசிரியர் ஆனந்தகிருஷ்ணன், மூத்த மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஆஷா ஹோமச்சிகு மற்றும் டாக்டர் முகமது ஜியாவுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக இந்த மார்பக பராமரிப்பு மையம் ஜீனியஸ் செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் கூடிய ஹாலோஜிக் 3D மேமோகிராம் சிகிச்சை அளிக்க உள்ளது. இந்த அதிநவீன தொழில்நுட்பம் குறிப்பாக அடர்த்தியான மார்பக திசுக்களில் மார்பக புற்றுநோயை துல்லியமாக கண்டறியும் அதே நேரத்தில் தேவையற்ற கால்பேக்கள் மற்றும் பயாப்சிகளை குறைக்கிறது. மேலும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த மையம் டிஜிட்டல் மேமோகிராமி, மார்பக அல்ட்ராசவுண்ட், பயாப்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த மார்பக மருத்துவ நிபுணர்களுடன் நேரடி ஆலோசனைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கும். உள்ளூர் சுகாதார மையங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து விழிப்புணர்வு இயக்கங்கள் மற்றும் மார்பக பரிசோதனை முகாம்களை நடத்தவும் இந்த மையம் திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை தொடக்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அம்மா அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஞாயிற்றுக்கிழமை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை தொடக்கி வைத்து தேர்வு செய்யப்பட்டவருக்கு பணி ஆணைகள் வழங்கினார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம் பெண்கள் பங்கேற்றனர். வேலைவாய்ப்பு முகாமை அம்மா அறக்கட்டளை நிறுவனரும் மாநில மருத்துவர் அணி தலைவருமான டாக்டர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில இணை செயலாளர் கணேசன், மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆளும் அரசானது படித்த இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் மற்றவர்கள் பயன்பெற முடியாத ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் நிலவுகிறது. அதன் ஒரு பொருட்டாக அம்மா அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் படித்த இளைஞர்களுக்கு தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை உருவாக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமினை தொடர்ந்து நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றோம். அந்த அடிப்படையில் கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின் பேரில் புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அம்மா அறக்கட்டளையும் இணைந்து இன்றைய தினம் புதுச்சேரியில் படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வழங்கிட ஒரு நல்ல எண்ணத்தில் 50க்கும் மேற்பட்ட பெரிய சிறிய வர்த்தக பல்வேறு நிறுவனங்களை இங்கு அழைத்து வந்து படித்த இளைஞர்களுக்கு அவரவர்களுக்கு ஏற்ற தகுதிக்கு உட்பட்டு இங்கே பணிகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை இன்றைக்கு அம்மா அறக்கட்டளை சார்பில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி மாநாடு மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதி மாநாடு குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில செயலாளர் சலீம் கொடியேற்றி துவக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவரும் வழக்கறிஞருமான கோவிந்தசாமி, தொகுதி செயலாளர் பெருமாள், மாநில குழு உறுப்பினர் சரவணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் உப்பு கலந்த குடிநீர் வழங்குவதை தவிர்த்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சுப்பையா சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை உள்ள சாலை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நியாய விலைக் கடைகளை திறந்து அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் விநியோகம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இந்த மாநாட்டின் போது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மூலம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் என கூறி புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் அளித்துள்ளனர். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலம் அதிக லாபத்தை பெற்றுத் தருகிறோம் என்று பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு பங்குகள் வாங்கவும் விற்கவும் ஏஐ பாட் ஏற்பாடு செய்து தரப்படும் என்ற தகவல்களும் பரவிக் கொண்டிருக்கின்றது. இதன் உண்மை என்று நம்பி
அவர்களை தொடர்பு கொண்டால் முதலில் மோசடிக்காரர்களின் வாட்ஸ்அப் குழுக்கள், டெலிகிராம் குழுக்களில் சேர்த்து விடுவார்கள். பின்னர் அந்த குழுக்களில் எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார்கள். பின்னர் அதில் முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் ஏராளமானோர் அதில் சிக்கி தவிப்பார்கள். இதேபோன்ற சம்பவம் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ளது. இதுபோன்று கடந்த வாரத்தில் மட்டும் 3 கோடி ரூபாய் பணத்தை இழந்ததாக 5 நபர்கள் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகார் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் வரும் ஷேர் மார்க்கெட்டிங், ட்ரேடிங் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என்றும், அதேபோன்று பங்குகள் வாங்க விற்க ஏஏ பாட் வாங்குங்கள் என்று விளம்பரப்படுத்தினால் அதையும் நம்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளையொட்டி 76 மரக்கன்றுகள் நடும் விழா நெல்லித்தோப்பில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் உள்ள சுப்பையா சிலை எதிரில் கிழக்கு மாவட்ட இளைஞரணி மாநில செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் 76 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் இளைஞரணி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் கலந்து கொண்டு மறைமலையடிகள் சாலையில் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர், முதலியார்பேட்டை ஆகிய தொகுதியிலிருந்தும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்றம் கூட்டத்தில் பொதுமக்களின் 37 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்கள் மன்றம் என்ற பெயரில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்படுகிறது. இதனால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதன்படி சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் காரைக்காலில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் காவல்துறையினர் மக்கள் மன்றத்தில் பங்கேற்ற பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். கோரிமேடு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையிலும், வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், நேரு வீதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் செல்வம், திருக்கனூரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, பாகூரில் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், மாஹேவில் ஆய்வாளர் அனில்குமார், ஏனாமில் ஆய்வாளர் ஆடலரசன் ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மக்கள் மன்றத்தில் குடும்ப பிரச்சினை, நிலத்தகராறு, கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை தொடர்பாக புகார்கள் பெறப்பட்டன. புதுவை மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் 20 பெண்கள் உட்பட்ட 207 பேர் பங்கேற்றனர். இதில் 62 புகார்களில் 37 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 1437 பேர் கொண்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் மதிப்பெண் அடிப்படையிலான இளநிலை மருத்துவ படிப்புகளான MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவ படிப்பில் உள்ள அரசு ஒதுக்கீடு, நிர்வாக ஒதுக்கீடு, சிறுபான்மையினர் ஒதுக்கீடு, வெளிநாட்டு வாழ் இந்தியர் ஒதுக்கீடு இடங்களுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான நீட் தேர்வில் பரிந்துரைக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் வரைவு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுதாரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், சிறந்த விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான வரைவு தரவரிசை பட்டியலில் 1437 பேர் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% ஒதுக்கீட்டின்படி நடப்பாண்டில் 29 மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பினை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருவண்டார் கோவில் அருகே போதைப் பொருட்களை விற்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த பொருட்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது திருவண்டார் கோவில் பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 2 பேர் காவல்துறையினரை கண்டதும் திடீரென ஓட்டம் பிடித்தனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் 2 பேரையும் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்கள் வைத்திருந்த சாக்கு மூட்டைகளை சோதனை செய்தனர். அதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வைத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது சஜீத் அப்சர்கான் என்பதும் பள்ளி மற்றும் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு விற்பனை செய்வதற்காக போதைப் பொருட்கள் வைத்திருந்ததும் தெரியவந்தது.
அவர்களுக்கு சஜித் கான் என்பவர் போதைப் பொருட்களை கொடுப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பள்ளி அருகே ஒரு குடோனில் பதுக்கி வைத்திருந்த 165 கிலோ போதைப் பொருட்கள், 2 இருசக்கர வாகனங்கள், 4320 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் 1.25 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 மணிக்கு நடைபெற்றது. இது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு தேரோட்டத்தை வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 28ஆம் தேதி சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும், 29ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதால் நிலையத்தின் நுழைவாயில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்சி ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரயில் நிலையத்தில் 91 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் வணிக வளாகங்கள், பயணிகளுக்கான தங்கும் அறைகள், ரயில்வே ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், நகரும் படிக்கட்டுகள், லிப்டுகள், பிளாட்பாரங்கள் செல்ல மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேம்பாட்டு பணியின் போது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில் நிலையத்தின் மேற்கு பக்க நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. போர்டிகோவின் கிழக்கு பக்க நுழைவாயில், அதாவது ஏடிஎம் மையங்களுக்கு அருகில் பயணிகள் பயன்படுத்த திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்சல் அலுவலக நுழைவாயிலையும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ரயில்வே அறிவித்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேதபாரதி சார்பில் மொரட்டாண்டியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏகாந்த சேவையில் அருள்பாலித்த திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எழுந்தருளினார். அவருக்கு புதுச்சேரி வேதபாரதி சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மண்டபத்தில் எழுந்தருள் செய்யப்பட்டது. தொடர்ந்து திருவாராதனம், தோமாலை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் பள்ளி மாணவர்களின் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், அர்ச்சனை, கடையநல்லூர் ராஜகோபால் தாஸ் பாகவதர் குழுவினரின் ராம சங்கீர்த்தனம் மற்றும் ஏகாந்த சேவையும் நடைபெற்றது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சுப்பிரபாதம், வாசுதேவ புண்ணியாக வாசனம், பூத சுத்தி முதலியான கிரியைகள், நித்திய திருவாதனம், அபிஷேக சங்கல்பம், அபிஷேக கலச ஸ்தாபனம், சிறப்பு திருமஞ்சனம், நீராட்டம், தோமாலை, திவ்ய பிரபந்த சேவை, அர்ச்சனை ஆகியவையும் நடைபெற்றது. பூஜைகள் அனைத்தும் திருமலை திருப்பதி தேவஸ்தான சிறப்பு அதிகாரி ஆனந்த தீர்த்தாச்சாரியா பகடல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேதபாரதி தமிழ்நாடு செயலாளர் வெங்கடராமன், புதுச்சேரி தலைவர் பட்டாபிராமன், பஜனோத்சவ கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29/7/2025 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வில்லியனூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் துணை நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் திங்கட்கிழமை 29/7/2025 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கோபாலன் கடை, முத்துப்பிள்ளை பாளையம், பிச்சவீரன்பட், கல்மேடுபட் சாலை, ராதாகிருஷ்ணன் நகர், பாரிஸ் நகர், புதுநகர், ரெட்டியார் பாளையம், காவேரி நகர், அஜீஸ் நகர், அரவிந்தர் நகர், சின்னசாமி நகர், சத்யசாய் நகர், பழவக்காரன் சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட், பாவாணர் நகர், ராகவேந்திரா நகர், சரநாராயண நகர், சுதாகர் நகர், சிவா நகர், அருள் நகர், லம்பட் சரவணன் நகர், பொன் நகர், கோல்டன் அவென்யூ மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் நடத்திய நாடகம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது.
புதுச்சேரியை அடுத்த பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவில் புகையிலை விழிப்புணர்வு நாடகத்தினை மாணவர்கள் நடத்தி காட்டினர். பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நாடகத்தை கண்டுகளித்து மாணவர்களை பாராட்டினர். பள்ளி துணை முதல்வர் சுதா, தலைமை ஆசிரியர் அமளி, பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் சந்தியா உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். இத்துடன் ஏஎம் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம்.